நீங்கள் இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். என்னோடய ரிசல்ட் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை 109 ருபீஸ்க்கு மீஷோவில் இருந்து வாங்கினது. இட் ஹேஸ் 2 pairs ஃபார் ஈச் ஹேண்ட். மெஹந்திக்காக 2 hours 3 hours வேஸ்ட் பண்ணணுமா? டைமும் வேஸ்ட் பண்ணி கேஷும் வேஸ்ட் பண்ணி ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காம நம்ம ரொம்ப டெஸ்பாகிறதுக்கு ஏன் ஸ்டென்சில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சில ஸ்டென்சில் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணேன். அது எல்லாமே ஓவர் காஸ்ட்லியாக இருந்தது. தென் மீஷோவில் இந்த ஆட் வந்தபோது இவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கே, எப்படி இவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியுது? சரி, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். டைரெக்டாக ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு என்ட்ரி கொடுக்க வேணாம், ஜஸ்ட் ட்ரை இட் ஃப்ரம் த பேஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இதை பிரித்து என் கையில் ஒட்டுறதுக்குள்ளே அப்பா போதும்னு ஆயிடுச்சு. எது தலை எது வால் ஒன்றுமே புரியல. கடைசியாக எப்படியோ கையில் ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த போராட்டத்துக்கு நடுவில் ரிங் லைட்டு வேறு சோதிக்குது என்னன்னு தெரியல. எப்படியோ ஃபைனலாக ஃபிங்கர்ஸ்க்கும் ரிஸ்ட் ஏரியாவுக்கும் எல்லாமே செட் பண்ணிட்டேன். நான் இங்கே இன்ஸ்டன்ட் கோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ட் கோன்னா உங்களுக்கு தெரியும்ல, இமீடியட்டாக ஸ்டிக் ஆகிடும். ஆனால் எனக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கூட உட்கார்ற பொறுமை இல்லை. பிகாஸ் ஸ்டென்சில் மேலே அதை பார்க்கும்போது ஏதோ கையை எதுக்குள்ளேயோ விட்டு எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. அது வரை இன்ஸ்டன்ட் கோனா அது சரியாக இல்லை. ஸ்டென்சில் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும்? கை இப்படி தான் இருக்குமா? ஐயோ எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுன்னு பயத்துலேயே நான் ஜோன் அவுட்டே ஆகிட்டேன். என்னால் ஒரு 5 minutes கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. வித்தின் 2 to 3 minutes ஓகே எடுத்துடலாம், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் வாஷ்ட் அவுட். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த 5 minutesக்கு அந்த பிக்மெண்டேஷனும் தென் அந்த ஸ்டென்சில்லேருந்து அந்த டிசைனுக்கும் இருங்க உங்களுக்கு நானே காட்டுறேன். பட் ஐ டென்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் திஸ் ரிசல்ட். நான் ஏனோ தானோன்னு தான் அப்ளை பண்ணேன், ஸ்டிக் பண்ணதும் ஏனோ தானோன்னு தான். பட் கைஸ், see the result, awesome. சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட எப்படி இது சாத்தியம்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆஸ் வெல் அஸ் நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரிக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் ஹேண்ட் பேக் சைடில் ஒட்டுறதையும் ஒட்டிட்டு அதுவும் ஒரு 5 minutes தான். ஓகே, ஐ ஹவ் வாஷ்ட் இட் அவுட். ஆனால் எனக்கு பேக் சைடில் இருக்க டிசைன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. என்னால் நம்ப கூட முடியல. ஹவு அ ஸ்டென்சில் தட்ஸ் ஃப்ரம் மீஷோ அண்ட் இன் திஸ் அஃபோர்டபுள் ரேட்டில் வர ப்ராடக்ட் எப்படி இப்படி கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஈவன் தோ ஐ ஹேவ் 1 set எக்ஸ்ட்ரா, அதை நான் எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். Bye guys.